வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 142. ஸோ சங்கீதம் 142வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது இது யார் எழுதுனது? டேவிட் எழுதுன ஒரு சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் டேவிட் எங்கே இருக்காரு? ஒரு கேவில் இருக்காரு, ஒரு குகையில் இருக்காரு. குகையில் இருந்துட்டு அவருக்கு என்னெல்லாம் இருக்கு? ஐசோலேஷன்ல இருக்கிறாரு அவரு. ஏன்னா குகையில இருந்தா ஏன் ஐசோலேஷன்ல இருக்காரு? ஏன்னா அவரு பயத்துல இருக்காரு. ஏன்னா அவர் தேடி நிறைய பேர் என்ன பண்றாங்க? சாவடிக்கிறதுக்காக இருக்காங்க சவுலோட ஆர்டர்ல. ஸோ டேவிட் வந்து தனிமையில இருக்கிறாரு, அவரு கூட யாரும் இல்லை, அவரு பயத்துல இருக்கிறாரு, அது அவரு ஒரு டேஞ்சர்லயே கான்ஸ்டன்டா இருக்கிறார். ஸோ அந்த சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணிருக்காரு? டேவிட் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. என்ன பண்றாரு? அவரு ஆண்டவர்கிட்ட அழுது கேட்கிறாரு. ஏன்னா அவரால் தாங்க முடியல. அவருக்கு வந்து எல்லா இதான் நம்ம பார்த்த எல்லா சூழ்நிலையும், அந்த பயம், அந்த தனிமை எல்லாமே சேர்ந்து அவரு தாங்க முடியல. ஏன்னா இஸ் ஜஸ்ட் அ மேன். ஒரு மனிதனால எவ்வளவு தாங்க முடியுமோ அவர் தாங்க, அது லிமிட்டுக்கு மேல போனதால அவர் இஸ் பிரேக்கிங் டவுன். ஸோ அது என்ன பண்றாரு? அவரு ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போறாரு. அந்த சுமையெல்லாம் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட அவர் பயத்தையோ, அவர் கஷ்டத்தையோ, அவர் இருக்க அந்த தனிமை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் அழுது இந்த சங்கீதத்துல அவரு பேசுறாரு. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது verse 5. So Psalms chapter 142 verse 5 which says, "You are my refuge, my portion in the land of the living." நான் already சொல்றேன். You are my refuge, my portion in the land of the living. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இந்த சங்கீதத்துல நீங்க பாருங்க, டேவிட் இருக்க சூழ்நிலை ஒரு வெரி பேட் சிச்சுவேஷன், ஒரு ப்ரெக்கேரியஸ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தனியா இருக்காரு, அவர் பயத்துல இருக்காரு, பிளஸ் அவரு டேஞ்சர்ல இருக்காரு. எப்போ அவரை கண்டுபிடிச்சு அந்த கவலையிலே, அந்த கஷ்டத்துல, அந்த பயத்திலே இருக்கிறார், வாழ்ந்துட்டு இருக்கார். ஸோ அவரால் என்ன பண்ண முடியல. 4 நாள் போக போக கஷ்டம் ஏற ஏற ஒரு லிமிட்டுக்கு மேல அவரால் தாங்க முடியல. ஸோ என்ன பண்றாரு டேவிட்? உடனே ஆண்டவர்கிட்ட அழுது, நம்ம கீவேர்ஸ பாருங்க, அவர் தான் ரெஃப்யூஜ், அதாவது ஆண்டவர் தான் என் வீடுன்னு சொல்றாரு. இந்த கஷ்டத்துல இருக்க போது அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தான் என் வீடுன்னு சொல்லி என்ன பண்றாரு? பேசிக்கலி அவர் சுமையை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இந்த சங்கீதத்தை புரிஞ்சுக்கொள்ள. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஏன்னா ஒரு புயல், வெரி டேஞ்சரஸ் ஸ்டார்ம். அந்த புயலுக்கு மத்தியில என்ன ஆகுது? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அப்போ வெளியே என்ன இருக்குது? இடி இருக்குது, மின்னல் அடிக்குது, காத்து இருக்குது. எல்லா இடமும் வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்ன இருக்காது? சவுண்டை தவிர உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை வெளியில இருக்க மாதிரி. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த புயல் போச்சா? இல்ல. அந்த இடி போச்சா? இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அதனால சேஃபா இருக்கீங்க. அது மாதிரி தான் டேவிட் என்ன பண்றாரு? அவருக்கு அந்த புயல் போகல, அந்த கஷ்டம், அந்த காத்து போகல, அந்த மழையும் போகல. ஆனால் என்ன பண்றாரு? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் ரெஃப்யூஜ், காட் இஸ் மை ரெஃப்யூஜ் என்ற நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு? அவர் மேல ஒப்பு கொடுத்துட்டு, அந்த இருதயம் ஓவர்வெல்ம் ஆகும் போது ஆண்டவர் கையில கொடுத்துட்டு என்ன பண்றாரு? அவரு இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹிம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த புயல் மத்தியில இருக்கும் போது என்ன பண்றாரு? ஆண்டவர் மேல சுமையை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துடுறாரு. அவருக்கு அந்த சூழ்நிலை இன்னும் மாறுதா? இல்ல. கஷ்டம் மாறுதா? இல்ல. எல்லாமே இன்னும் இருக்குது. ஆனா ஆண்டவர் இருக்கான தைரியம் மட்டும் என்ன இருக்குது? அந்த விசுவாசம் அவருக்கு என்ன பண்ணுது? அவரை நடத்தி செல்லுது. ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்மளுக்கும் என்ன இருக்கும்? எஸ்பெஷலி இந்த ஏஜ்ல வந்து இந்த வாலிப பசங்கள்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சோசியல் மீடியா. ஆனா அவங்க கிட்ட க்ளோஸாலாம் இருக்க முடியாது. லைக் 100 ஃப்ரெண்ட் 200 ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் உண்மையிலே க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சுமையை, அவங்களுக்கு இருக்க அந்த டிப்ரெஷன், அந்த கஷ்டங்கள், நாட் ஜஸ்ட் பிசிக்கல், மென்டல், எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் என்ன பண்ணுவாங்க? தனியாவே சுமந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிடும்? அவங்களால தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வளரவே என்ன பண்ண சொல்றாரு டேவிட் மூலமா? நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஆண்டவர் கீழே ஒப்பு கொடுங்க. ட்ரஸ்ட் இன் காட், லெட் காட் பி ஆர் ரெஃப்யூஜ். ஆண்டவர் நம்ம வீடா இருக்கட்டும், அண்ட் தென் லெட் ஹிம் கேரி த பர்டன் as well. நம்மளே எல்லாத்தையும் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேவிட் இங்க என்ன பண்றாரு? அவர் அந்த சூழ்நிலை மாறாம இருந்தாலும் என்ன பண்றாரு? ஆண்டவர் கையில கொடுத்துட்டு அந்த விசுவாசத்தை வச்சுட்டு, ஆண்டவர் குறிப்பிட்ட டைம்ல விடுதலை கொடுப்பாரு நம்பிக்கையோட என்ன பண்றாரு டேவிட்? he continues to live on. நம்மளுக்கு என்ன தெரியும்? இறுதியில் என்ன ஆகும் தெரியும்? டேவிட் ராஜாவாவார். அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த சோதனை வரப்போது என்ன பண்ணும்? அந்த கஷ்டம் இருக்க போதோ, அந்த சும்மா இருக்க போதோ ஆண்டவர் கையில கொடுத்துட்டு நம்மளும் என்ன பண்ணும்? we should carry on. ஏன்னா ஆண்டவர் குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுப்பாரு. அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். அவர் சித்தத்துக்கு மேல நம்ம சும்மா வந்து பெருசா இருக்காது. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் லேர்ன் டு கிவ் அ பர்டன். உங்களுக்கு இருக்க அந்த ஆங்ஸைட்டி, அந்த கஷ்டங்கள், அந்த வரி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டு
நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோட இருக்கணும். That is what I want us to take away. சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a God who is always willing to be there for us, and regardless of the storms, regardless of the circumstances, Lord, you are always willing to be there to help us, to guide us through it, Lord. Thank you for this hopeful reminder through King David, Lord. And Lord, help us remember this so that we do not backslide or we do not give up our faith when times are difficult, when temptations are rising, when dangers are rising, Lord. Let us not backslide, but let us remember that you are a God who is always there, available for us to be a refuge, Lord. Thank you for this word, Lord. And Lord, give us the grace and wisdom to remember this. All of this in Christ's name I pray. Amen.